Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. ஹாய் கைஸ், இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29th டிசம்பர். இந்த லைனுக்கு கீழே வந்துச்சுன்னா ஐ பி லுக்கிங் ஒன்லி ஃபார் ஆல்ரெடி நான் சொன்ன டார்கெட். இதுதான் டார்கெட். கிளியரா இருக்கு, என்னுடைய ட்ரெண்ட் கிளியரா இருக்கு. எனக்கு டெய்லியில பெருசா ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருச்சு போனா 100% செல். டார்கெட்டுமே கிளியர் டார்கெட். திஸ் வாஸ் வெரி கிளியர் டார்கெட் ஃபார் 4 hours. திஸ் வாஸ் த ட்ரேட் ஐ ஹவ் டேக்கன். செல் கன்ஃபார்ம் ஆகுது, ஆனால் கன்ஃபர்மேஷன் ஆகல. இங்க இருந்து பார்த்தோன்னே உடனே சடனா ஒரு பை ஆர்டர் ஃப்ளோ. அப்போ நான் அப்படியே ஸ்டாப் பண்றேன். நம்ம இப்போ என்ட்ரு ஆகக்கூடாது. சம்பந்தமே இல்லாம ஒரு ஏஒய்க்குள்ள இந்த மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து டக்குன்னு முடிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் கேண்டலோ இல்லை செகண்ட் கேண்டலோ. பட் ஹீ இஸ் டேக்கிங் 4 to 5 கேண்டல்ஸ். கான்ஃபிடன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவேன். இப்படிலாம் நடந்தா நான் ட்ரேட் பண்ணுவேன், இப்படிலாம் நடக்கலன்னா நான் ட்ரேட் பண்ணணும். இப்போ லைவ் எக்ஸிகியூஷன் வீடியோ வரும், பாருங்க. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம நிஃப்டியில் ஒரு ட்ரேட் எடுத்தோம். அந்த ட்ரேடுடைய ஸ்டாப் லாஸ், டார்கெட், அந்த ட்ரேடை எப்படி சைக்காலஜிக்கலாக நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி வாங்க. ஹாய் கைஸ், இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29th டிசம்பர். இன்னைக்கு நம்ம நிஃப்டியில் எடுத்த ட்ரேடோடைய டீட்டெயில் எக்ஸிக்யூஷன் பார்ப்போம். ஸோ நான் டேரெக்டாக ஒன் டே போயிட்டேன். நேற்று வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த லைனுக்கு கீழே வந்துச்சுன்னா ஐ பி லுக்கிங் ஒன்லி ஃபார் செல், நாட் ஃபார் பை. இந்த லைனுக்கு மேலே போச்சுன்னா ஐ ஒன்லி லுக்கிங் ஃபார் பை, நாட் ஃபார் செல். ஸோ நேற்று இது கீழே வந்துட்டான். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன டார்கெட் இதுதான். இந்த நேற்று ஸோ என்னுடைய டார்கெட் கிளியராக இருக்குது, என்னுடைய ட்ரெண்டு கிளியராக இருக்குது. இப்போ நான் பார்க்க வேண்டியது ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். எனக்கு டெய்லியில் பெருசாக ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் 4 hour போகிறேன். 4 hour போகிறப்போ எனக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடுச்சு இன்னைக்கு காலையிலேயே, மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ இந்த பிளாக் கலர் லைனுக்கு கீழே போனால் 100% செல். அப்போ என்னுடைய என்ட்ரி வந்து இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்க போகுதுன்றது ஐ வாஸ் வெரி 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 கிளியர். இப்போது ட்ரெண்டு தெரிஞ்சு போச்சு, ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சு போச்சு. தென் டார்கெட்டுமே கிளியர் டார்கெட். திஸ் வாஸ் வெரி கிளியர் டார்கெட் ஃபார் 4 hours. அப்போது என்ட்ரி கன்ஃபர்மேஷன், என்னுடைய என்ட்ரி கன்ஃபர்மேஷனுக்கு 1 minute போகிறேன். திஸ் வாஸ் த ட்ரேட் ஐ ஹவ் டேக்கன். வெரி நைஸ் ட்ரேட், வெரி சூப்பர் ஒன் எக்ஸிக்யூட்டட். ஸோ நான் இங்கே இருந்தப்பவே எனக்கு செல்லு வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. பட் கன்ஃபர்மேஷன் ஆகலை. செல் கன்ஃபார்ம் ஆகுது, ஆனால் கன்ஃபர்மேஷன் ஆகலை. இங்கேருந்து பார்த்தோன்னே உடனே சடனாக ஒரு பை ஆர்டர் ஃப்ளோ. அப்போ நான் அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ட்ரு ஆகக்கூடாது, என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ல. அகைன் இந்த ஆர்டர் ஃப்ளோ இன்னொரு ஆர்டர் ஃப்ளோ கிரியேட் பண்ணாது. என்னடா அது, சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஏஒய்க்குள்ளே இந்த மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்றத நான் பார்த்துட்டு இருக்கேன், வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். தென் அகைன் எனக்கு எப்போ எனக்கு செல் கன்ஃபர்மேஷன் வருதோ, ஐ ஹேட் டேக்கன் த சேம் ஏரியா. இந்த இடத்துல தான் என்னுடைய என்ட்ரி இங்கே எடுத்தேன் கரெக்டாக. 26,061. என்னுடைய ஸ்டாப் லாஸ் ஹை, என்னுடைய டார்கெட் அந்த 4 hour லோ தான் பர்ஃபெக்ட் டார்கெட். பட் நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஆர்டர் ஃபுல் வந்து டக்குன்னு முடிச்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் கேண்டலோ இல்லை செகண்ட் கேண்டலோ. பட் ஹீ இஸ் டேக்கிங் 4 to 5 கேண்டல்ஸ். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். எப்பவுமே ஒரு ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டினா டக்கு 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 டக்குன்னு இருக்கும் டார்கெட். ஸோ நான் இப்போ இங்கேயே டிசைட் பண்ணேன், இது லைவ்ல இருக்கும். இந்த மார்க்கிங்ஸ் எல்லாமே லைவ்லேயே பண்ணியிருப்பேன், உங்களுக்கு கிளியராக புரியும். இன்கேஸ் இந்த லைனுக்கு மேலே வந்துட்டா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங். ரைட். ஸோ வரலை, அதனால் ட்ரேடு க்ளோஸ் பண்ணல. என்னுடைய டார்கெட் ஈஸி பீஸி சூப்பராக முடிச்சுட்டு, அப்போ இந்த ட்ரேடில் ஆல்மோஸ்ட் இது 1:2 இந்த ட்ரேடு ஆக்சுவலாக. ஏன்னா நான் ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாக வச்சுருக்கேன். நான் என்ட்ரியான இடத்துல இருந்து வரவே இல்லை மார்க்கெட், அது வேறு விஷயம். ரைட். நான் அப்போ நல்ல ரிஸ்க் ரிவார்டு ஆல்மோஸ்ட் 7,038 rupees நம்ம ப்ராஃபிட் பண்ணுவோம். இந்த ட்ரேடோடைய எக்ஸிக்யூஷன் நான் இப்போ பேசி முடிச்சதுக்கப்புறம் வரும், பாருங்கள். பார்த்துட்டு அதில் ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுது தெரிஞ்சதுன்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் ஓன் அனாலிசிஸ் அண்ட் ட்ரேடிங் பர்பஸ் அண்ட் காப்பி மை ஸ்டைல். ரைட். இப்போது என்ன பண்ணேன், டெய்லி டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டை ஃபைன் பண்ணிட்டேன். ஒரு வேலை முடிஞ்சு போச்சு, ட்ரெண்டு கன்ஃபார்ம். அதுக்கு அடுத்த லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைன் பண்ணேன், அந்த வேலையை முடிஞ்சு போச்சு. அடுத்த 3வது என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வருதான்னு பார்த்தா வந்துச்சு, என்ட்ரி எடுத்தேன். டார்கெட் கிளியர், ஸ்டாப் லாஸ் கிளியர், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பர்,
கரெக்டான ரிஸ்க்கு, சைக்காலஜி சொல்லவே தேவையில்ல. வெரி குட். அப்படிதான் இந்த ட்ரேடை நான் கேப்சர் பண்ணேன். எப்பவுமே கான்ஃப்ளூயன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவேன். இப்படிலாம் நடந்தால் நான் ட்ரேட் பண்ணுவேன், இப்படிலாம் நடக்கலன்னா நான் ட்ரேட் பண்ணணும். இப்போது லைவ் எக்ஸிக்யூஷன் வீடியோ வரும், பாருங்கள். இன்னியோடைய ட்ரேட் அப்டேட் அவ்வளோதான். இன்னும் ஒரு நல்ல ட்ரேட்டில் திரும்ப பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.